வழக்கம் போல பொண்டாட்டி பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கு இந்த பீஸ். இந்த நாடகத்தை ஏன் நடத்துறாங்க? திமுகவின் மீது பழி போடணும். நான் ஒரு 2 நாள் கழிச்சு வர்றேன்னு, இதெல்லாம் உன் மாமியார் வீடா 2 நாள் கழிச்சு வந்து நான் சோறு தின்ட்டு போறேன்னு சொல்றதுக்கு? இது சட்டம், எல்லாத்துக்கும் சமம் தானே. ஒரு வார்டு மெம்பராகவோ ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கிறதுக்கு தகுதியற்ற, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கூப்புல உட்கார வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆள் தான் சீமான். அப்படி இருக்கும்போது கூப்புல இருக்கிற ஒருத்தருக்காக ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சி வேற வேலையே இல்லாம ஆளை செட்டப் பண்ணி அனுப்புற சீன் எல்லாம் உனக்கு கிடையாது. நான் என் மேல திட்டமிட்டு இது செய்யப்படுகிற ஒரு பொய் அப்படின்னு ஒரு சீனை போட்டு நீ யோகியனா ஆகி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிற பாரு, அங்கதான் சீமான் சிக்கிற இடமே. வணக்கம் தோழர்களே. நடிகை விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு பெரிய அளவுல இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒன்றா மாறி இருக்குங்க. அதிலும் நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக 12 வாரங்களுக்குள்ள இந்த வழக்கை முடிச்சாகணுன்றதுக்காக காவல்துறை தீவிரமா இறங்கியிருக்கு. அப்படி இன்னைக்கு விசாரிக்க சீமானுடைய வீட்டுக்கு போனவங்க அங்கே ஒட்டி இருந்த சம்மனை அதை கிழிச்சு போட்டவங்களை விசாரிக்கிற போது அதுக்காக உள்ள போன அடுத்த செகண்ட்ல காவலர் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. அங்க இருக்கிற சீமானுடைய குண்டர் படை தாக்குதல் நடத்திட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அராஜகம் பண்ணிட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கூட்டம். நமக்கு தெரியுங்க விஜயலட்சுமியோட வழக்கு ரொம்ப சீரியஸா போயிருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு காலையில கூட நம்ம அதை விரிவா பேசியிருந்தோம். ஆனா இன்னைக்கு இவர் போய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதுதான் பேசுபொருளா இருக்கு. தொலைக்காட்சியில பேசப்படுகிறது, தொலைக்காட்சி செய்திகள்ல இவர் வந்து விசாரணைக்கு ஆஜராகும் சொல்லப்படுது. வீட்டுல போய் சம்மன் ஒட்டுறாங்க. இது என்ன நாடகம் நடக்குதுன்னா, சம்மன் ஒட்டிட்டு வந்தோடனே கிழிச்சு போட்டுறது, சம்மன் ஒட்டிட்டு வந்தோடனே கிழிச்சு போட்டுறது. இதே வேலையா இருந்துட்டு எங்களுக்கு சம்மனே கிடைக்கல அப்படின்னு உருட்டி விடுறது. அதுதான் உலகமே பேசிட்டு இருக்கே. தொலைக்காட்சிகள்ல முழுசா அதானே பேசிட்டு இருக்கிறாங்க, அதானே செய்தியா போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தாவது வந்து ஆஜராகணும்ல. அப்ப நாங்கெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்ற மெத்தனத்துல சீமான் அப்படியே நெஞ்ச நிமித்தி நிக்கிறாரா, இல்ல பொண்டாட்டி பிள்ளைகளை வீட்டுல வச்சுட்டு தெரிச்சு பயந்து ஓடி ஒளிஞ்சாரான்னு தான் கேள்வி. இப்போ ஒன்னும் தேர்தல் கிடையாது. இப்போ ஒன்னு அடுத்து உடனே வந்து தன் கட்சியிலே வலுப்படுத்துவதற்காக கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டிய எமர்ஜென்சியே இல்ல. ஆனா நீ ஓடி போய் கலந்தாய்வு கூட்டம்னு போய் உட்கார்ற. அப்ப என்ன அர்த்தம்? இப்படி கேஸ் வருது, சிக்க போறோம், அசிங்கப்பட போறோம், கைது பண்ண போறாங்க. இந்த அறிக்கை, விசாரணை அறிக்கை கொடுத்த நிமிஷத்துல கைது பண்ணுவது உறுதியாயிருச்சு. எனவே நம்ம வீட்டுல இருந்தா பெரிய அசிங்கமா போயிடும். நம்ம போய் அவங்ககிட்ட விசாரணைக்கு போனாலும் பல உண்மைகளை வச்சுக்கிட்டு அவங்க பேச போறாங்க, நம்ம சிக்கிடுவோன்றனால தெரிச்சு ஓடிட்டே இருக்கிறப்பல வழக்கம் போல பொண்டாட்டி பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கு இந்த பீஸ். அதுக்கு ஒரு சொல்ற ஒரு காரணம் தான் நாங்க கலந்துரையாடல் பண்ண போயிருந்தோம். அப்படி கலந்துரையாடல்ன்ற பேர்ல எஸ்கேப் ஆயிட்டு ஓடி போறதுதான் இந்த பீஸோடைய வேலை. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு தோழர்களே. என்ன காரணம் அப்படின்னா, ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பாஜக காரர். இவரு அமித்ஷாவோட நெருக்கமான ஒரு ஆளு. அமித்ஷாவோட நெருக்கமா இருக்கிற இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட உதவி கேட்டு ஓடி இருக்காரு. நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே செய்தி பார்த்தோம். அந்த உதவி கேட்டு ஓடி போய் இந்த வழக்குல இருந்து இனி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பாஜக காரன் காலில் விழுந்திருக்கிறாரு. இவர் தான் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி. பாருங்களேன், இந்த அமித்ஷாவோட நெருக்கமா இருக்கிற இவர்கிட்ட தான் எப்படியாவது இந்த வழக்குல இருந்து என்னைய காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கூத்தாடி இருக்கு இந்த பீஸ். இப்ப அவங்க முடிவெடுத்து அவங்க ஜுடிஷியலா என்ன பண்ணலாம், யார போச்சு மூவ் பண்ணலாம், யாரு செஞ்சா உதவியா இருக்கும், யாருக்கிட்ட சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் முன்னெடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த டைமை மேனேஜ் பண்றது தான் இது ஓடி ஒளிஞ்சிட்டு தெரியுது. அவங்க வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் சொல்றதுக்குள்ளயும் ஒரு இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சிக்கிடக்கூடாது, அப்புறம் நம்மளை காப்பாற்ற முடியாதுனாலதான் சீமான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காப்ல. அதுல சீமான் கூச்சமே இல்லாம இன்றைக்கு ஒண்ணு பேசி இருக்கிறாரு. என்ன பேசிருக்காருன்னா, என் வீட்டுக்குள்ள எப்படி போகலாம், என் வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், உங்க வீட்டுல ஒட்டப்பட்ட சம்மனை கிழிக்க சொன்னதே கயல்விழி தான். கயல்விழி ஒரு வழக்கறிஞர் வேற, அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்க கூச்சமே இல்லாம அவங்க தான் கேட்டுக்கிட்ட நின்னு கிழிச்சு போட்டுருத அப்படின்னு கிழிக்க வைக்கிறாங்க. ஒரு பையன் கிழிக்கிறாரு, பக்கத்துல காவலாளி நிக்கிறாரு. பாருங்களேன்.
பாத்தீங்கல்ல, அப்ப கிழிக்க சொன்னதே இந்த அம்மா தான். ஏதோ வம்பா போய் காவலர்கள் போய் அவங்க மேல வம்பா சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த சம்பனை கிழிக்க சொன்னதே இவங்க தான். அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னங்க ஒட்ட ஒட்ட கிழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு விசாரணைக்காக அந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் உள்ள போறாரு. போன அடுத்த செகண்டேங்க இவர் பிடிக்க போறாரு, வந்து காவலாளி வந்து இவரை தாக்க வர்றாரு. அதுக்கு முன்னாடி 4 பேர் இங்கிட்டு பிடிச்சு இழுக்கிறாங்க. சட்டையில அந்த ரோப் எல்லாமே கிழிஞ்சு தொங்குது. இது என்ன மாதிரி சட்ட ரீதியா விசாரிக்க வந்தாங்கன்னா நீங்க நின்னு அவருக்கு பதில் சொல்லி ஆமா இல்ல அவர் வந்துருவாரு, இத்தனாம் தேதி வந்துருவாரு, நீங்க அப்ப விசாரணை வச்சுக்கலாம் அப்படின்னு பொறுமையா பதில் சொல்லி இருந்தா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்காதே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, பொறுமையா பதில் சொல்றதுக்கு பதிலா திட்டமிட்டே கலவரத்தை தூண்டுறீங்க. இது கூடைய மூளை யாரு? சீமா. நான் வெளியே போய் உட்காந்துக்கிறேன், நீங்க சம்மன் ஒட்டினா கிழிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அங்க வந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட மல்லு கட்டி அதை ஒரு கலவரமா மாத்தி வீட்டுக்குள்ள அத்துமீறி காவலர்கள் நுழைஞ்சு ஒரு பெரிய அளவுல அடிதடி பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில தான் இந்த காவலருடைய சட்டையை கிழிச்சதே, அவருடைய ரோப்பை பிடிச்சது எல்லாமே. அதுலயும் காவலாளி துப்பாக்கியோட இருக்காரு, துப்பாக்கியை வச்சு வர மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் யாருங்க கொடுத்த தைரியம்? உங்க வீட்டுல காவலாளியா இருக்கிறவரு துப்பாக்கியை வச்சு மிரட்டுற அளவுக்கு இங்க தைரியமாயி போச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு, அவரை புடிச்சு தூக்கிட்டு வந்து வண்டியில ஏத்த போறாங்க. அப்படியே வந்து அவரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அவர் திமிர்றாரு. அப்புறம் அவர் துப்பாக்கியை பறிமுதல் பண்ணி அவரை தூக்கி உள்ள போட்டு கொண்டு போயிட்டாங்க. இது நடக்கும் போது அந்த அம்மா வர்றாங்க கையல்விழி, சாரி சார் மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்றாங்க. ஐம் சாரி சார் அப்படின்றாங்க. போமா நீயும் சாரியும் அப்படின்ட்டு அவர் வண்டியில ஏறாரு. இது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்த சீனு பாத்தீங்கல்ல. இதெல்லாம் ஒரு நாடகங்க, திட்டமிட்ட நாடகங்க. இந்த நாடகத்தை ஏன் நடத்துறாங்க? திமுகவின் மீது பழி போடணும். அதத்தான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அண்ணன் செஞ்சிருக்காரு. நான் என்ன தேடப்படும் குற்றவாளியா? நானா இதா வரமாட்டேனா? நான் தான் அன்றாடம் வந்து பிரஸ் சந்திச்சுக்கிட்டு இருக்கேனே. நான் ஏன் ஓடி ஒழிய போறேன்? என் முன்னாடி பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு வந்து நான் ஏன் இது பண்ண போறேன்? நான் ஒரு 2 நாள் கழிச்சு வர்றேன்னு. இதென்ன உன் மாமியார் வீடா 2 நாள் கழிச்சு வந்து நான் சோறு தின்ட்டு போறேன்னு சொல்றதுக்கு? இது சட்டம், எல்லாத்துக்கும் சமம் தானே. அப்ப சட்ட ரீதியா 1 வாரமா தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ ஓடி ஒழியறனா நீ சட்டத்தை மதிக்கலன்றது மட்டும் கிடையாது, நீ என்ன பண்ணி போடுவீங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்ற தெனாவட்டா வெளியே காட்டிக்கிறதுக்கான ஒரு திமிர்த்தனம், தடித்தனம், தண்டித்தனம் தான் இது. அதுதான் இதுல வெளிப்படையா தெரியுது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, திமுக ஆட்சியில தான் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, திமுக ஆட்சியில தான் அந்த அம்மா வெளியே வந்து பேசுவாங்க, எலெக்ஷன் வரும்போது அந்த அம்மா வெளியே வந்து பேசுவாங்க, அந்த திமுக திட்டமிட்டு எனக்கு எதிராக நிறுத்துது. நீ எல்லாம் திமுகவுக்கு ஒரு சீன்லயே இல்லாத ஒரு பீஸ். திமுக ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, அது மிகப்பெரிய வலிமையான ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி. ஒரு ஒண்ணும் இல்லாத ஒன்றைய பீஸ், சில்ற பீஸ். ஒரு வார்டு மெம்பராகவோ ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கிறதுக்கு தகுதியற்ற, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கூப்புல உட்கார வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆள் தான் சீமான். அப்படி இருக்கும்போது கூப்புல இருக்கிற ஒருத்தருக்காக ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சி வேற வேலையே இல்லாம ஆள சட்டப் பண்ணி அனுப்புற சீன் எல்லாம் உனக்கு கிடையாது. அதெல்லாம் முதல்ல மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 164 எவிடன்ஸும் சம்பவங்களையும் தாக்கல் பண்ணிருக்காங்க ஆதாரத்தோட விஜயலட்சுமி. 2வது 15க்கு மேற்பட்ட உங்க தம்பிங்க, உங்க கூட இருந்தவனுங்க இப்போ உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறார்கள். நீங்க எங்கெங்க என்னென்ன பண்ணீங்கன்னு ஆதாரத்தோட அவங்களும் சாட்சியங்களா மாறி இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் நீதிமன்றம் இதை கையில் எடுத்திருக்கு. இந்த அம்மாவே மிரட்டப்பட்டு வாபஸ் வாங்கியிருந்தாலும், இந்த அம்மாவே மிரட்டப்பட்டு இந்த கேஸ் வேணாங்க நான் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு போனாலும் கூட இங்க என்னவா நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்ன, இது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, இது ஒரு பாலியல் சார்ந்த சுரண்டல், ஒரு பாலியல் வன்முணர்வு சார்ந்த வழக்கு, 8 முறை வந்து கருக்கலைப்பு செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதனால நம்ம அப்படிலாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு வாக்குமூலத்தையும் ஆதாரங்களையும் கையில வச்சுக்கிட்டு தான் நீதிபதி இளந்திரையன் அவர்கள் இதை விரைவா விசாரிங்க, அப்படின்லாம் அதை விட்டுட்டு போக முடியாது, நினைச்சா அதை தூக்கி போட்டு போற அளவுக்கு எல்லாம் இல்ல, கேஸ் கடினமானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி, நீதிபதி இளந்திரையன் அவர்கள் சொல்லி 12 வாரத்துக்குள்ள இதை முடிச்சு எனக்கு அறிக்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்திக்கு போய் காலில் விழுந்து என்னை காப்பாத்துன்னு இந்த பீஸ் கதறுது, அதுக்கு டைம் தேவைப்படுது, ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா பழியை யார் மேல போடுது? திமுக மேல போடுது. அது மட்டும் இல்லங்க, அதிமுக பீரியட்லாம் அவங்க வரமாட்டாங்கன்னு ஒரு சீனை போடுது. ஏன் அதிமுக உதவுது? ஏன் அதிமுக சீமானுடைய வழக்க கண்டுக்கல அப்படின்னா,
அதிமுகவுல முக்கிய தலைவர்களாக இருந்த ஒருத்தர் தான் காளிமுத்து. காளிமுத்தோடைய பொண்ணு தான் கயல்விழி. அப்ப அந்த ஒரு உருத்துல அந்த புள்ள பாவம் அப்படின்னு அந்த புள்ளக்காக இந்த சீமான மன்னிச்சு விட்டுட்டு இருந்தது அதிமுக. இந்த வழக்கு சீரியஸா ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல தான் பேசப்பட்டது. அப்ப ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல பேசப்பட்ட போதுதான் இவர் போய் ஜெயலலிதா காலில் விழுந்தாரு. விழுந்துதான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு உருட்டி விட்டாரு. அப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் உருட்டி ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணி காலில் விழுந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்கம்மான்னு சொன்னதுனால அந்த அம்மா வெட்டிச்சு. இன்னும் சொல்ல போனா மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்க கூட்டிட்டு இந்தியாவில் தூக்குல போடணும்னு சொன்னவங்க இந்த அம்மா. ஆனா இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு உருட்டி விட்டவன் இவன். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற சுயநலத்தோடு அங்க போய் பிரச்சாரம் பண்ணிச்சு இந்த பீஸ். அதனாலதான் விட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்க? திமுக மேல பழி போடுறாங்க. காளிமுத்து என்கிற தலைவருடைய பொண்ணை நீ கட்டிக்கிட்டதுனால அதிமுக உங்களை மன்னிச்சு வேடிக்கை பார்த்துச்சு. திமுகவே இவர்களை லேசா தான் பாக்குதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அடிச்சு மூஞ்சி உடைச்சு தூக்கி உள்ள போட்டிருக்கலாம். ஆனா திமுகவே இவர் என்னத்துக்கு இது ஒரு ஆளே கிடையாது, இந்த பீஸை நம்ம அடிச்சு பெருசா ஆக்கி விடக்கூடாது, இதை நம்ம அடிச்சு பெரிய ஆள் ஆக்கி விடக்கூடாது அப்படின்னு திமுக அவங்களை கண்டுக்காம நொட்டாங்களை தட்டுது. இப்ப பிரச்சனை திமுக கொண்டு வந்தது இல்ல, திமுக உன்னை வேடிக்கை தான் பாக்குது. பிரச்சனை நீதிமன்றம் இழுத்தது. அவங்க கொடுத்த சான்று 12 வாரத்துக்குள்ள முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இதுதான் விரைவுபடுத்தி இருக்கிறது இந்த வழக்கை. இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா 10 பேரை கைது பண்ணோம்னு 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்திருப்பீங்க. சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச தயாராக இருந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த குமரன் உட்பட 10 பேர் கைதுன்னு போட்டாங்க. தோழர் குமரன் உட்பட 10 பேரை அவசரமா திமுக கைது பண்ணுதுன்னா உன்னை பாதுகாக்க தானே திமுக அவசரமா கைது பண்ணுது. அப்படி நடந்திருக்கா, சிக்கியிருக்கிறாங்களான்றத நீதிமன்றத்துல பாத்துக்காங்க. ஆனா திமுக மேல மொத்தமா பழிய போட்டுட்டு என் மேல திட்டமிட்டு இது செய்யப்படுகிற ஒரு பொய் அப்படின்னு ஒரு சீனை போட்டு நீ யோகியனா ஆகி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிற பாரு, அங்கதான் சீமான் சிக்கிற இடமே. ஏன்னா சீமான் போன்ற சில்லறைகள் இது மாதிரி பொய்களின் மூலமாக தன்னை தக்க வச்சுக்கொள்வாங்க. சீமான் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வாயிலே வடை சுட்டு இருப்பாங்க, பொய்யா பேசிட்டு இருப்பானுங்க, பொய்ய பொதுவெளியில உண்மை போல பேசிட்டு இருப்பானுங்க, அவங்க யோகிய மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இந்த பீசுங்கெல்லாம் காலத்துல அட்டி வாங்கி மூஞ்சி உடைஞ்சு உண்மை வெளி அவமானப்பட்டு நிப்பானுங்க. அதுக்கு ஒரு சான்று தான் இந்த சீமான். ஆக இன்னைக்கு ஒரு சீனை போட்டு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி அதை காவல்துறைக்கு எதிராக அரசுக்கு எதிராக கொண்டு வரலாம் நினைச்ச சீமான் தெளிவா சிக்கிருக்கான், அசிங்கப்பட்டிருக்கான், அவமானப்பட்டிருக்கான். 5 நாளா சொல்லிட்டு இருக்கிற ஒரு சம்மன் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்குல நேரடியா போய் நின்று ஆமா நான் தான் இது செய்யல செஞ்சேன், இந்த ஆதாரங்க என்ன ஏதோ ஒண்ணு உன் தரப்புல நின்று பேசுறதுக்கு பதிலா ஓடி ஒளிஞ்சிட்டு புதுசா நாடகத்தை கிரியேட் பண்ணி அசிங்கப்பட்டு நிக்குது இந்த சீமான் என்கிற சில்லறை.